கடவுளுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான காரியம் இல்லையா? நம்ம எல்லாருமே அதை விரும்புகிறோம், அதை நாடுகிறோம். நம்ம சிலர் அதை ரொம்பவே விரும்புகிறோம். ஐயோ அது மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, அது மட்டும் கிடைச்சா, கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா மேலே போயிடலாங்க, மேலே வந்துடலாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பைபிள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கார். யாருன்னா யாக்கோபு. யாக்கோபுனுடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா உங்களுக்கு? புஸ்தகத்தில் இருக்கு, வாஸ்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால அலன்னு அலைஞ்சு போனாரு. அவருக்கு இந்த ஆசீர்வாதம் மேல பெரிய நம்பிக்கை. இந்த ஆசீர்வாதம் மட்டும் அடைஞ்சிட்டா நம்ம முன் வந்துடலாம், வெற்றி பெற்றலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க அவருக்கு. அதனால பிறந்த நாள்ல இருந்து ஆசீர்வாதத்துக்கு பின்னால அலைஞ்சு போனார். எந்த அளவுக்குன்னா, பிறக்கிறப்பவே பைபிள் சொல்லுது எப்படி பிறந்தாராம். யாக்கோபும் ஏசாவும் ரெட்டை குழந்தைகளாய் பிறந்தாங்க. ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க. சும்மா மூத்த அண்ணன் ஒரு சில நிமிடங்கள் முன்னால் பிறக்கிறாரு. இவர் அப்படியே பின்னாலே வராரு. எப்படி பிறக்கிறாராம்? அண்ணனுடைய குதிங்கால பிடிச்சிக்கிட்டே வராராம். அதாவது அம்மாவுடைய தாயினுடைய கர்ப்பத்திலேயே ஒரு போட்டி. அங்க யாக்கோபுக்கு முதல் பிறந்தரணும்னு ஆசை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். மூத்த மகனா பிறக்கணும்னு ஆசை. இவருக்கு முன்னால அண்ணன் பிறக்கிறாருன்றது பிடிக்கல. அதனால குதிங்கால பிடிச்சிக்கிட்டே வராரு. அதான் வரேன் அப்படின்னு. நீங்க ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, அவர் வாழ்க்கை ஃபுல்லா பாருங்க, அவருக்கு மூத்த மகனா இருந்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணம். அவர் வாழ்க்கையில் என்ன செஞ்சாருன்னு தெரியல உங்களுக்கு. பாருங்க, ஏன் மூத்த மகனா இருக்க விரும்பினார்னா, அந்த காலத்துல அந்த கலாச்சாரத்துல மூத்த மகனுக்கு தான் டபுள் ஃபேமிலி சொத்து. குடும்ப சொத்தை கடைசியில் பிரிக்கிறப்போ எப்படி பிரிப்பாங்கன்னா, மூத்த மகனுக்கு டபுள், மற்ற பிள்ளைகளுக்கு அதனுடைய பாதி தான் கிடைக்கும். மூத்த மகன், சிலர் யோசிக்கிறாங்க அந்த காலத்துல மூத்த மகனா இருந்தா. அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கறப்ப நீங்க அதை பார்க்கலாம் பாருங்க. அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. நான் மூத்த மகனா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு முறை அவருடைய அண்ணன், சும்மா கொஞ்சம் நிமிஷம் முன்னால பிறந்த அண்ணன், ஆனா அண்ணன் மூத்த மகன் ஆயிட்டார். இவர் இளைய மகனா ஆயிட்டாரு. அவருடைய அண்ணன் ஒரு முறை வேட்டை ஆடிட்டு ரொம்ப பசியோட வராரு. பசியோட வந்தா நம்ம கண்ணாமண்ணு என்னத்தையாவது முடிவு எடுத்துருவோம். கரெக்ட் தானே? பசியோட இருந்தா ரொம்ப கோபமும் வரும். இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆர் யூ ஹங்கிரி ஆர் ஹேங்கிரி அப்படின்வாங்க. ஹேங்கிரினா ஹங்கிரி பிளஸ் ஆங்கிரி ஈக்குவல் டு. அதாவது பசிக்கிறப்போ நம்ம உருப்படியா சிந்திக்க முடியாது, முடிவெடுக்க முடியாது. சிலரோட நீங்க சில சிக்கலான காரியங்களை பேசணும், நீங்க சொல்றதை அவங்க ஏத்துக்கணும்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். கூப்பிட்டு முதல்ல நல்லா சோறு போடுங்க, வயிற்றை நிரப்பி திருப்திப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. ஏத்துக்கிறதுக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்கு. முதல்ல கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க நல்லா. இந்த ஏசா பாருங்க, அவருடைய அண்ணன் பசியா வராரு. அப்படியே பசியில சாக போற நிலையில வராரு. தம்பியை பார்த்து கேட்கிறாரு, எப்பா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பா, எனக்கு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு யாக்கோபு. அங்க டால் சூப் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தாப்பானா யாக்கோபு எந்த அளவுக்கு இருக்காரு பாருங்க. அவர் அண்ணன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்னத்தையோ கேட்குறாரு, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. என்ன சொல்றாரு, நீ மூத்த மகன்றதுனால உனக்கு சொத்து உரிமை இருக்குல்ல, டபுள் சொத்து உரிமை, அதை எனக்கு இப்போ கொடுத்துரு, அப்போ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன்றாரு. என்ன இரக்கமற்ற ஒரு யாக்கோபு, என்ன மனுஷன் இது. அண்ணன் சாப்பிட்றதுக்கு கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே. அந்த நேரத்தில் போயிட்டு அவன் பசியில் இருக்கிறான். இவர் சொல்ற பேச்சா பாருங்க, நீ உன் சொத்தை எனக்கு, உன் சொத்து உரிமை எனக்கு கொடுத்துரு, மூத்த மகனா உனக்கு உரிமை இருக்குல்ல டபுள் சொத்துக்கு, அதை எனக்கு கொடுத்துரு, நான் சாப்பிட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் பாருங்க, அவன் அறிவு கட்டத்தனமா சாப்பாட்டுக்கு போய் மூத்த மகனுடைய அந்த சொத்து உரிமையை கொடுத்துட்றான். எனக்கு தேவையில்லை, எனக்கு சாப்பிட்டா போதும். அதாவது இந்த யாக்கோபுக்கு எப்படியாவது இந்த மூத்த மகனுடைய ஸ்தானத்துக்கு வந்துடணும், அப்போ நான் நல்லா ஆயிடலாம், அப்போ நான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால, யாக்கோபுடைய தகப்பனார் ஈசாக்கு சாகிறதுக்கு முன்னால, அந்த யூதர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது, சாகிறதுக்கு முன்னால மகன்களை கூப்பிட்டு ஆசீர்வதிப்பாங்க, கையை வச்சு ஆசீர்வதிப்பாங்க. அவங்களுக்கு அதில் பெரிய நம்பிக்கை. இந்த தகப்பன் பிள்ளையை ஆசீர்வச்சா உண்மையிலே சொல்ற மாதிரியே ஆயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க யூதர்கள் மத்தியில். கடவுள்கிட்ட வந்தது அது ஒரு காரியம். இன்னைக்கு நாம சில நேரம் பிள்ளைகளை கரிச்சு கொட்டிடுறோம். அதுக்கு பதில் அவங்கள ஆசீர்வத்தை அவங்க எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க. இதை செஞ்சு பாருங்க, நீங்க உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு பாருங்க. ஸோ அவங்க அப்பா தகப்பனார் ஈசாக்கு சாகிறதுக்கு முன்னால இந்த மூத்த மகன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குடும்பம் கொஞ்சம் ஏடாகுடமான குடும்பம்.
அதாவது தகப்பனுக்கு மூத்த மகன் பிடிக்குது, தாய்க்கு இளைய மகன் பிடிக்குது, யாக்கோப் பிடிக்குது, தகப்பனுக்கு ஏசா பிடிக்குது. ஸோ தகப்பன் வந்து ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ வேட்டையாடிட்டு வா, எனக்கு பிடிச்ச அந்த கறியை சமைச்சிட்டு வா, நான் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மூத்த மகன் போகிறாரு வேட்டையாடுறதுக்கு. இதை அம்மா கேட்டுட்டாங்க, வீட்டு அம்மா கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க, சின்ன மகனை கூப்பிட்டு வா, நம்ம உங்கள் அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிடலான்னு சொல்லி, ஆசீர்வாதம் தானே உனக்கு வேணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வா நீ போய் மூத்த மகன் மாதிரி நடித்து, அது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஏன்னா அவன் சூப்பராக சமைப்பான், ஆனால் நான் சமைச்சு தரேன் உனக்கு அப்படின்ட்டு அம்மாவே சமைச்சு தராங்க. அது மட்டும் இல்லை, அவனுக்கு வந்து ஒரே முடியாக இருக்குமா அந்த மூத்த மகனுக்கு. ஸோ யாக்கோபுக்கு வந்து அந்த மிருகத்தினுடைய தோலை இப்படி மாட்டி விட்டு, ஏன்னா தொட்டு ஆசீர்வதிப்பார், தொட்டு பார்ப்பார் இவன் தானா அப்படின்னு. கண்ணு தெரியல அவருக்கு, ஈசாக்கு வயசான காலத்தில். இந்த மாதிரி அவங்க அம்மா உதவியோட அவங்க அப்பாவை கடைசி காலத்தில் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கினவர் யாக்கோபு. இந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தின் மேலே அலன்னு அலைஞ்சார். அவருடைய முதல் வாழ்க்கையினுடைய ஒரு முதல் பாதியை இப்படி ஓடிடுச்சு. ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காதுன்னு அதுக்கு பின்னாலேயே போறார் இந்த யாக்கோபு. பாருங்க, ஆசீர்வாதம்னா என்னது? யாக்கோபுக்கு தெரியும் ஆசீர்வாதம்னா என்னது. வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கான ஒரு சக்தி அது. அந்த ஒரு சக்தி, ஒரு பவர், வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு பவர் அது. அது ஒரு காரியம் இருந்தா மற்றது எது இல்லைனாலும் எல்லாத்தையும் அது கொண்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி அது. அவ்வளோ பெரிய ஒரு காரியம் அது. கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் மட்டும் இருந்ததுன்னா வேற எதுவுமே இல்லைனாலும் இல்லாத எல்லாத்தையுமே அது கொண்டு வரும், வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கும், எல்லா தடைகளையும் தாண்டி முன்னேற வைக்கும், வாழ்க்கையை முழுமையாய் அனுபவிக்க வைக்கும். What is blessing? The power to live a full life. ஒருத்தர் இப்படி சொல்றாரு, blessingனா the fullness of life in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்க்கையை முழுமையாய் வாழ்வதுதான் ஆசீர்வாதம். தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்க்கையை முழுமையாய் வாழ்வது, அறகுறையா வாழ்வதில்லை, ஏதோ தள்ளுறது கிடையாது, ஏதோ சமாளிக்கிறது கிடையாது. ஒரு பூ எப்படி சில நேரம் பாதி மலருதோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பூ பாதி மலர்றப்போ அது அவ்வளோ அழகா இல்லை, நமக்கே தெரியுது. இன்னும் கொஞ்சம் மலர்ந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஃபுல்லாக முழுமையாக மலர்ந்தா அது சூப்பராக இருக்காது. இன்னும் அழகு இதுக்குள்ளே இருக்குது, இன்னும் பொட்டென்ஷியல் இதுக்குள்ளே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில நேரம் அது முழுசாக மலர மாட்டேங்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கு இல்லையா? முழுமையாய் மலரவில்லை. இன்னும் நல்லா இருக்கலாம், இன்னும் நல்லா போகலாம், இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்கலாம், இன்னும் தூரம் போகலாம், இன்னும் மேலே வரலாம், ஆனால் போக முடியல. ஒரு பழைய ஏற்பாட்டு வேத வல்லுநர் சொல்றாரு, ஆசீர்வாதம்னா என்னன்னா ரட்சிப்பை காட்டிலும் வேற லெவல் போற ஒரு காரியம். தேவன் வந்து வெறும் நம்மளை ரட்சித்துட்டு விட்டுறணும்னு நினைக்கல. ரட்சிப்பு வந்து ஒரு ஆபத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறது தான் ரட்சிப்பு. பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், பிசாசிலிருந்து விடுவிக்கிறார், மரணத்திலிருந்து விடுவிக்கிறாரு. இயேசு மூலமாய் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் தேவன். தேவ கோபாக்கினையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சிருக்காரு பாருங்க. அதுக்கே நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். ஆனா தேவனுடைய திட்டம் அதை காட்டிலும் பெருசு. வெறும் சில ஆபத்துகளிலிருந்து நாம மீட்டெடுக்கப்படணும்ன்றது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கை மலரணும். நமக்குள்ளாக இருக்கிற அந்த பொட்டென்ஷியல், அந்த ஆற்றல், திறமை, எல்லா தாளந்துகளும் வெளியே வந்து அதை நம்ம பயன்படுத்தி நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில பிறந்தோமோ அதை முழுசா நிறைவேற்றி, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்மால சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படணும். முழுமையா வாழணுன்றது தான் தேவனுடைய திட்டம். அந்த முழுமையாய் வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் ஆசீர்வாதம். அது கண்ணுக்கு பார்த்தா தெரியாது, ஆனா அது இருக்கும்போது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு வாய்க்கும். அப்ப யாக்கோபுக்கு அது தெரியும் பாருங்க, ஆசீர்வாதம் என்னன்னு அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதுக்கு பின்னால அலைன்னு அலையிறாரு. அது மட்டும் இருந்தா வெற்றி பெற்றலாம். நான் நினைக்கிறேன் யாக்கோபு வந்து அவருடைய தகப்பனை குறித்து, அவருடைய தாத்தாவை குறித்து கேள்விப்பட்டிருப்பார். யாக்கோபுடைய தகப்பன் தான் ஈசாக்கு, தாத்தா யாரு? ஆபிரகாம். அவங்கள பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பார். அவருடைய தாத்தாவை பற்றி கதை சொல்லியிருப்பாங்க அவர்கிட்ட. எப்படி ஒன்றும் இல்லாமல் தொடங்கினார் ஆபிரகாம். ஒரு பிள்ளை இல்லை, பெரிய சொத்து இல்லை, பெரிய ஒரு அந்தஸ்து இல்லை, சமுதாயத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் தேவன் அவரை ஆசீர்வதித்ததுனால
பிள்ளை இல்லாத ஆபிரகாம் வயசான காலத்திலையும் பிள்ளையை பெற்றார். பெரிய சொத்து இல்லாத ஆபிரகாம் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் சீமானாய் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு பெரிய அந்தஸ்தும் இல்லை. அந்த காலத்துல பிள்ளை இல்லைன்னா உங்களை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. அப்படிதான் உங்களை நடத்துவாங்க. இந்த காலத்திலே சில பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த காலத்தில் அதை விட 100 மடங்கு அதிகம் மோசமான ஒரு விதமாக நடத்துவாங்க பாருங்க ஜனங்களை. பிள்ளை இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாம், அந்தஸ்து இல்லாத ஆபிரகாம தேவன் சொல்றாரு உன் பேரை பெருமைப்படுத்துறேன் அப்படின்ட்டு உண்மையிலே செஞ்சு காமிச்சார். அதை எந்த அளவுக்குன்னா ராஜாக்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற ராஜாக்கள்லாம் ஆபிரகாமை கண்டு பயந்தாங்க, அவருடைய தயவை நாடினாங்க, ரொம்ப பெரிய ஆள் ஆக்குனாங்க. இந்த கதைகள்லாம் பேரன் யாக்கோபு கேள்விப்பட்டிருப்பாரு. எங்க தாத்தாவை ஆளாக்கின அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அவருடைய ஆசை தான். எங்க அப்பாவை, அவங்க அப்பா பற்றியும் கேள்விப்பட்டிருப்பார். ஈசாக்கு எப்படின்னா, எல்லாரும் கிணறு தோன்றாங்க, பஞ்சம், தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, எல்லாரும் கிணறு தோன்றாங்க, ஈசாக்கு தோன்ற இடத்துல மட்டும், அந்த கிணறுல மட்டும்தான் தண்ணி வருது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. யார் வேணா போர்வெல் போடலாம், ஆனா அந்த போர்வெல்ல மற்றவங்களுக்கு தண்ணி வரல, உங்களுக்கு மட்டும் தண்ணி வந்தா எப்படி இருக்கும்? மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். யாக்கோபு தன்னுடைய அப்பாவுக்கு நடந்த அந்த சம்பவத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாரு. அப்பா யாருக்கும் தண்ணி வரல, எங்க அப்பாவுக்கு மட்டும் எங்க தோணினாலும் கிணறுல, அவர் கிணறுல மட்டும் தண்ணி வருது. அவர் ஒரு இடத்துல இன்னொரு இடம் விரட்டுறாங்க பொறாமைனால. மற்றவனுக்கு பிடிக்கல அவர் மேல வர்றது, அவருக்கு மட்டும் எப்படி தண்ணி வரலாம், அவனுக்கு அங்கிருந்து விரட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போய் அங்க தோன்றாங்க, அங்கேயும் தண்ணி வருது, அவருக்கு மட்டும் கரெக்டா வருது. 100 மடங்கு அதிக ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார் அவங்க அப்பா. இதெல்லாம் கேள்விப்பட்டுதான் இந்த யாக்கோபுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாரு பாருங்க. எப்படியா இந்த ஆசீர்வாதத்தை ஏமாத்து வேலை செஞ்சாது அடைஞ்சிடணும், மேல வந்துடலான்னு ஒரு எண்ணம். இதுல என்ன வேடிக்கைன்னா, யாக்கோபுக்கு பிறந்த நாள்ல இருந்து ஆசீர்வாதம் ஏற்கனவே இருந்தது. அது தெரியுமா உங்களுக்கு? எப்படி அவருக்கு தெரியாம போச்சான்னு எனக்கு தெரியல. அலன்னு அலைஞ்சார் இந்த யாக்கோபு. ஆனா நீங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் பிறந்த நாள் அன்றைக்கே தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்திட்டாரு. யாக்கோபு தான் ஆசீர்வதிக்க போறாரு, யாக்கோபு தான் விசேஷமாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை என்று, ஒரு மனுஷன் என்று அவங்க அம்மாட்ட வெளிப்படுத்திட்டார். இதை எங்க பார்க்கலாம்னா, அந்த ஆதியாகமம் 25:23-8 பார்க்கலாம் பாருங்க. பிறக்கிறதுக்கு முன்னால தாயின் கற்பத்தில் இந்த 2 குழந்தைங்களும் சண்டை போட்டுக்கிறாங்களாம் உள்ள. அப்போ அவங்க அம்மா கடவுள்கிட்ட கேட்குறாங்களாம், ஆண்டவரே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கப்போ அவங்க கடவுள் அவங்க அம்மாட்ட வெளிப்படுத்துறாரு. என்னன்னு வெளிப்படுத்துறாரு? 2 ஜாதிகள், ஆதியாகமம் 25:23, 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இப்போ அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாரு, 2 குழந்தைங்க, இதுல இருந்து 2 தேசமே வரப்போகுது, 2 ஜனமே வரப்போகுது. அங்கே என்னன்னு சொல்லிடுறாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அந்த சமுதாயத்துல அது நடக்கவே நடக்காது. இளையவன் தான் மூத்தவனை சேவிக்கணும். மூத்தவன் இளையவனை சேவிக்கிறது சரியில்லைன்னு வாங்க. ஆனா தேவன் வேணுக்குனே சமுதாயத்துக்கு விரோதமா போறாரு. நீ எல்லாம் இப்படி சொல்றீங்களா சார், நான் இப்படி பண்றேன் போன்ற. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அம்மாட்ட தெளிவா சொல்லிடுறாரு. அப்ப அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னு தெரிஞ்சிருச்சு? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த 2 மகன்கள்ல ஒரு மகன் மூலமா தொடர போகுது. எந்த மகன்? யாக்கோபு. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ யாக்கோபு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன். யாக்கோபு தான் ஸ்பெஷலான ஒரு பிள்ளை. ஒரு விதத்தில் பார்க்க போனீங்கன்னா தேவனுடைய திட்டங்கள், வருங்கால திட்டங்கள் அவன் மூலமா, அவனுடைய சந்ததியின் மூலமாய் நிறைவேற போகுதுன்னு அம்மாட்ட சொல்லிட்டார் தேவன் ஒரு விதத்தில். இது என்ன இந்த அம்மா யாக்கோப்கிட்ட சொல்லாம விட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. என்ன ஆச்சுங்க? அங்கேயே சொல்லிட்டாரு, நீ தான் பெரிய ஆளாக போறன்னு. யார்? யாக்கோப் தான் பெரிய ஆளாக போறன்னு அம்மாட்ட சொல்லிட்டாரு. அம்மாவும் நம்பின மாதிரி தெரியல. அம்மா பிறகு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வா அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்றாங்க. இன்னத்துக்கு அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதம்? கடவுளே சொல்லிட்டாரு, மூத்தவன் இளவனை சேவிப்பான். தேவனே சொல்லிட்டாருன்னா அவங்க உண்மையிலே அதை முழுசா நம்பி இருந்தாங்கன்னா பிறகு அவங்க மகனை வா இதெல்லாம் செஞ்சு நம்ம ஆசீர்வாதத்தை எப்படி அது பிடிங்கிடலான்னு போயிருப்பாங்களா? எனக்கு அதை பார்க்குறப்ப ஆச்சரியமா இருக்கு.
இந்த அம்மாவே முழுசா நம்பின மாதிரி தெரியல. இவங்க யாக்கோபு கிட்டையும் பெருசா சொன்ன மாதிரி, யாக்கோபும் பெருசா அதை நம்பின மாதிரி எனக்கு தெரியல. இவங்க முழுசா நம்பி இருந்தாங்க. நான் யாரு? அம்மா ரெபெக்கால சொல்றேன். யாக்கோபிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஒரு நல்லத்தனமா சொல்லியிருக்கான்ல. எப்ப யாக்கோபே, அவன் வந்து அலையலன்னு அலையிறத பார்க்குறப்போ சொல்லியிருக்கலாம்ல, பயப்படாதப்பா, நீ ஏற்கனவே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். என்கிட்ட சொல்லிட்டாங்க, கடவுளை நீ பிறக்கிறப்பவே சொல்லிட்டாரு, நீ தான் உன் மூலமாக தான் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற போகுது. ஆகவே உன் அண்ணனை பார்த்து பொறாமடையாத, அவனுக்கு டபுள் சத்து போகுதுன்றதெல்லாம் பார்த்து பயப்படாத. தேவன் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு எனக்கு, நீ ரொம்ப ஸ்பெஷல் அவருடைய பார்வையில் அப்படின்னு அவங்க முழுசா அவங்க நம்பி சொல்லியிருந்தா, யாக்கோபு அதை முழுசா ஏற்றுக்கொண்டு நம்பியிருந்தா, அவருடைய வாழ்க்கை வேற எப்படி வேற விதமாக போயிருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் கற்பனை தான் செஞ்சு பாருங்களேன். உண்மையிலே நான் ரொம்ப ஸ்பெஷல், ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தேவனால், என் மூலமா அவருடைய வருங்கால திட்டம்லாம் நிறைவேற போகுதுன்னு அவன் நினைச்சிருந்தான்னா அவன் எப்படி நடந்து கொண்டிருப்பான்? வித்தியாசமா நடந்திருப்பார் யாக்கோபு. அவங்க அண்ணன் வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுறா அப்படின்னு வர்றப்போ, இந்தாங்க எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க, டபுள் சொத்தையும் நீங்க வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, ஏன்னா நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு அவன் ஃபர்ஸ்ட் நம்பி இருந்தா அவன் எப்படி நடந்து கொண்டிருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ்வளவு பொய் பித்தலாட்டம் ஏமாத்து வேலை செஞ்சிருப்பான் அவன். அவன்கிட்ட அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைச்சுதான் அவ்வளோத்தையும் செஞ்சான் பாருங்க. அது ஏற்கனவே கடவுள் என்னை தேர்ந்தெடுத்துட்டாரு, நான் அவருடைய கண்ணில் விலையேற பெற்றவன் என்று அவன் நம்பினால்னா அவன் எப்படி நடந்திருப்பான்? அவங்க அப்பா ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பிடுங்க பார்த்திருப்பானா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தேவன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு. இதெல்லாம் மீறி இவங்க அம்மாவும் சரி இவனும் சரி இப்படி போய் அப்படி போய் வாழ்க்கையில் ஒரு பாதி வாழ்க்கை போயிடுச்சு. ஆசீர்வாதத்தின் பின்னால அலைன்னு அலையறான். அதுக்கு என்ன வேணா போய் எல்லாம் ஏமாத்து வேலையும் செஞ்சு ஒரு பாதி வாழ்க்கை முடிகிறப்போ தான் அவனுக்கே ஒரு நிச்சயம் வருது. எங்க வருதுன்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஒரு தூதனோட போராடுறான். ஆக்சுவலாக தேவனே ஒரு தூதன் போல காட்சி அளித்து தோற்றம் அளித்து அங்க யாக்கோபு போராடி முடிக்கிறப்போ யாக்கோபு வந்து அந்த தூதன்ட்ட சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதிக்காம நான் விட மாட்டேன். அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் அந்த யாக்கோபுக்கு ஒரு நிச்சயம் வந்த மாதிரி தெரியுது. பாதி வாழ்க்கை தனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு பெருசா தெரியாம அந்த நிச்சயத்தோட வாழாமலே போயிடுச்சு. ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, நான் நிறைய கிறிஸ்தவர்களும் அப்படிதான் வாழுகிறார்கள். கடவுளை ஆசீர்வதிக்க மாட்டாரா, எனக்கு செய்ய மாட்டாரா, கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா நல்லா இருக்காதா இப்படின்னு நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி காலம் ஓடிடுது. ஆனா நீங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா, கிறிஸ்துவுக்குள் நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க? நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்துட்டார். அவருடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கு ஏற்கனவே. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது நீங்க நம்பாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை நம்பிட்டீங்கன்னா, அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அதை நம்பி வாழ்ந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். மற்றவர்களை கண்டு பொறாமை அடைய மாட்டோம். கடவுள் ஏற்கனவே நான் ஆசீர்வதிச்சிட்டார்ப்பா. உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்கன்னா ஏற்கனவே தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். காமிக்க போறேன், அவருடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சு நம்பி இதை வச்சு வாழ்ந்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு உயர்வு வரும்போது நீங்க பொறாமடைய மாட்டீங்க, வருத்தப்பட மாட்டீங்க. பரவாயில்ல, தாராளமாக வரட்டும், எனக்கும் வரும், தலை மேல இருக்கு ஆசீர்வாதம் நினைப்பீங்க. மற்றவர்களுக்கு நல்லதை விரும்புவீங்க இல்லையா? ஏராளம் தாராளமாக கொடுப்பீங்க மற்றவர்களுக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும், இல்லை இல்லை தேவன் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார், ஆகவே கூடி சீக்கிரம் என்னுடைய முயற்சி வாய்க்கும். இப்போ வாய்க்கல, ஆனால் வாய்க்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்க. நீ வாழ்ற விதமே, கஷ்டங்களை கையாளுகிற விதமே வேற மாதிரி ஆயிடும் பாருங்க.